கோவையில் தனியார் குளிர்பான சேமிப்பு கிடங்கில் விற்பனைக்கு வைத்திருந்த காலாவதியான குளிர்பான பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குளிர்பானம் அருந்தியதால் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தை ஒன்று பலியானது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைகள், ஹோட்டல்கள் மற்றும் சேமிப்பு கிடங்கில் அதிரடியாக ஆய்வு நடத்தினர். கோவையில் உள்ள தனியார் குளிர்பான குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கதிரவன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது காலாவதியான குளிர்பான பாட்டில்களை விற்பனைக்கு வைத்திருந்தது தெரிய வந்தது. அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆர்ஜி நகரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு குடோனில் இருந்து கிட்டத்தட்ட 77 கேஸ் மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 20,000 worth உள்ள எக்ஸ்பைரி ப்ராடக்ட் சீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு உணவு மாதிரி எடுத்திருக்கோம். இந்த உணவு மாதிரியின் அறிக்கையை தொடர்ந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். குளிர்பான சேமிப்பு கிடங்குகளில் தொடர்ந்து ஆய்வு நடத்தப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர்.